அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். டெல்லிக்கு சென்று இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்ததாக சொல்கிறாங்க. மேலும் அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது சீமான் அவர்களினுடைய அரசியல் மிக முக்கியமானது, சீமான் அவர்கள் நமக்கு ஒரு பெரிய அசட்டாக இருப்பாங்க, மிகப்பெரிய அரசு சக்தியாக இருப்பாங்க பேசினதா பல செய்திகளும் வெளியாகுது. அதனுடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார். சீமான் இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே நோட்டிட், டெல்லி ராஜகோபாலன் நோட்டிட், தினமணி வைத்தியநாதன் நோட்டிட், ஜேவிசி சிர்ராம் நோட்டிட், தமிழிசை சகோதரி நோட்டிட், தென் யார் சொல்ல எல்லாருமே நோட்டிட். சீமான் இன்னைக்கு ஏபிசிடி, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே 4 பேருக்கும் எதிராக தமிழ் மண்ணில் துணிச்சலாக ஒரு நிலைப்பாட்டோடு நின்று 5வது முறை தனித்து போட்டிடுறாரு. அதிமுகவும் வேண்டாம், பிஜேபியும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம்னு தனித்து 214 தொகுதியிலையும் களமாடுறாரு. காலையிலே நான் அவர்கிட்ட பேசினேன். 117 யங்ஸ்டர்ஸ் கேண்டிடேட் ஆண் பெண் பெரிய அளவில் நிறுத்துகிறோம்னே இது பெரிய எழுச்சியாக இருக்கும். இனிமேங்கன்னே எடப்பாடியெல்லாம் வரப்போகிறாரு. முடிஞ்ச கதைன்னே எடப்பாடி முடிஞ்சிட்டாரு. எடப்பாடி சந்தித்ததிலே அவருக்கு லீடர்ஷிப் அடிபட்டு போச்சு, நண்பகத்தன்மையற்றவர் எடப்பாடின்னு ஒட்டுமொத்த தமிழகமே கருதுகிறாங்க. ஏற்கனவே உங்கன்னு தான் சொன்னார், உங்கள் கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னது மாதிரி, பாண்டே இதே நோட் பண்ணிக்கிங்க, உங்கள் சகோதரர் தான் பாண்டே, நம்ம அவரோட தனிப்பட்ட முறையில் வெல்விஷர், அது வேறு விஷயம். இது ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டியில் நிற்காததில் நான் வன்னியர் வாக்குகள் அவருக்கு, நான் சொல்கிறேன் அதை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வன்னியர், நான் வெள்ளாள கவுண்டர் மட்டும் இல்லைனே வன்னியர் வெள்ளாள கவுண்டர்களுமே இவர் களத்துக்குள்ளே வராமல் ஓடுனவருங்கிறதுலையும் சீமான் பெரிய லீடருங்கிறதுலையும் உணர்றாங்கன்னு அது எங்களால் உணர முடியுதுங்கிறத தெளிவாக பேசினார். எடப்பாடி லீடர்ஷிப் இமேஜை இழந்துட்டார். லீடர்ஷிப் இமேஜை இழந்த ஒருத்தரால் நிற்க முடியாது. இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு தான். அவர் கேர்ஃபுல்லாக தேமுதிகவெல்லாம் 21 சேர்த்துருந்தாருன்னா ஒருவேளையில் அவர் ஆட்சிக்கே வந்திருக்கலாம். அந்த இடத்துக்குள்ளே அவர் தப்பு பண்ணிட்டார். 21 தப்பு பண்ண அவர் நம்ம கீழே தான் போயிட்டுருக்கிறாரு. இப்போ அவர் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் டெல்லி போயிருக்கலாம். அது அவருக்கு இமேஜ் விழுந்துட்டு, நான் இதை ஏன் எடப்பாடி விஷயத்தை இவ்வளவுக்குள்ளே ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, எடப்பாடியெல்லாம் ஒரு லீடர்ஷிப்பில் நின்றுட மாட்டாருங்கிற எண்ண ஓட்டம் தான் சீமானுக்கு தெளிவாக இருக்குது. லீடர்ஷிப்பில் தான் எடப்பாடியை தட்டி தூக்கி தாண்டி போயிடலாங்கிறதுல சீமான் எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் வெள்ளூர், நாங்குநேரி, தென் விக்கிரவாண்டி 3 இடத்துலையும் களத்துக்குள்ளே வராதவரை தாண்டி போன மாதிரி களத்துக்குள்ளே வராத அதிமுகவையும் தாண்டி போயிடலாங்கிறதுல சீமான் நம்புகிறாரு. இன்னும் நிறைய பேசினார். எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. நம்மளை நம்பி ஒரு சகோதரனாக பல விஷயங்களை பேசுகிறாரு. எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. பட் அவர் ஏபிசிடி இதில் 214 தனிச்சு நிற்பேன். லீடர்ஷிப் இல்லாத எடப்பாடி பழனிசாமி விழுந்துருவார். இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் அவர் சொன்னது ஒரு நம்பகத்தன்மையற்றதுன்னு மக்கள் அவரை உணர்றாங்க. மொத்தத்தில் ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராட்டு அவரை முன்னிறுத்தினா எப்படி இந்த 18, 20, 38 கூட வராது. ரொம்ப அடி வாங்கி கீழே போயிடும். என்டிஏக்குள்ளே 18% ஓட்டு இங்கே வேறு திசையில் தான் பயணிக்குங்கிறத அவர் உறுதியாக நம்புகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியை ஏற்றுக்கிட்டால் மோடி பிரதமர் விழுந்த 18% வாக்கில் பெரும்பகுதி தனக்கு வரும்னு சீமான் நினைக்கிறாரு. பாஜகவின் முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை அம்மையாருக்கு இதை நான் சொல்கிறேன். பாஜகவின் மதுரை கேண்டிடேட்டாக நின்று அதிமுக 3வது தள்ளின ராமசீனிவாசனுக்கு இதை நான் சொல்கிறேன். என்னுடைய சகோதரர் நெல்லையில் கட்சியை ஸ்ட்ரெங்தனாக கொண்டு வந்த ட்ரூ, அதை நம்ம மறுக்க முடியாது, நயினார் நாகேந்திரனுக்கு நான் இதை சொல்கிறேன். இந்த விஷயங்களை ஓரளவு அண்ணாமலையும் புரிஞ்சிருக்கிறார். அதனால தான் அண்ணாமலை சீமானை பாராட்டி பேசும்போது விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நின்றதுனால சீமான் அண்ணனுக்கு பலம் 16% மாட்டே, 16ங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை, 16% மாட்டே வளர்ந்துட்டுங்கிறதையும் அண்ணாமலை தெளிவுபடுத்துகிறாரு. ஸோ மற்றவங்களுக்கு அண்ணாமலைக்குள்ள இந்த அரசியல் நுணுக்கமான அறிவும் தன் கட்சியை பெருசாக கொண்டு வரணும், தெலுங்கானா ஒரிசா மாதிரி கொண்டு வரணுங்கிற நோக்கம் டெல்லி ராஜகோபாலனுக்கு, பாண்டேக்கு, ஜேவிசி சிர்ராமுக்கு, தினமணி வைத்தியநாதன் காங்கிரஸ்காரர் அவருக்கு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றும் தமிழிசை அவங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே சசிகலா சிஎம்மா
வந்திருந்தாங்கன்னா பைப்போலர் ஆகிறோங்கிறதுல ரொம்ப தெளிவாக நின்றவங்க தான். அதை நம்ம பாராட்டி தான் தீரணும். இவங்களுக்கு இல்லை. பட் அரசியல் சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியோட இமேஜ் அடிபட்டு போச்சு. எடப்பாடி பழனிசாமி அரசியலில் காலி ஆயிட்டார். அந்த இடத்த சீமான் நிரப்புற மாதிரி வருவாருங்கிறது நாம் தமிழர் தொண்டர்களுக்கும் உணர்றாங்க. சீமானும் அதை தெளிவாக உணர்றாருங்கிறதா நான் பார்க்குறேன். சரி, சீமானோட ஸ்டாண்டை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து என்டிஏக்குள்ளே சீமான் வரும் விரும்புகிறாங்களா? அந்த ஒரு கேள்வி. அது மோடியின் விருப்பம். மோடியின் எண்ண ஓட்டத்தை அமித்ஷா பிரதிபலிச்சிருக்கலாம். அது தம்பித்துறை கூட அதை சொல்கிறாருங்கிற மாதிரி சில தகவல்கள் நமக்கு வருது. சீமான் இல்லைன்னா ஆட்சி மாற்றம் இல்லை, சீமான் பெருசாக வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஆர்கனைசராக இருந்த அமித்ஷாவுக்கு ஒரு ஆர்கனைசர் இருக்க பலம் என்னென்னு தெரியும். ஒருத்தன் தில்லா எல்லாத்தையும் ஏற்று நின்னான்னா அவனுக்கு என்ன பேக்கிங் வருங்கிறது தெரியும். 4 கட்சியும் ஒருத்தன் ஏற்று நிற்கும்போது அவன் வெகு மக்கள் மத்தியில் நம்மளை நம்பி நமக்காக தான் இதை நிற்கிறாங்கிறது தெளிவாக தெரியும். இந்திய சூழ்நிலையில் காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினுக்கு வந்து இந்தியா டுடே கருத்து சொல்கிறது மாதிரி செகண்ட் பெஸ்ட்டு சிஎம்ங்கிற அளவுக்கு 56% மக்கள் இந்தியா டுடே வந்து ஒரு ஒப்பீனியன் போட்டிருக்கிறான். அது கருணாநிதி ஜெயலலிதா விஷயத்தில் கருணாநிதிக்கு எதிர்ப்பு இருந்து ஜெயலலிதாவுக்கும் எதிர்ப்பு இருந்த அந்த சூழ்நிலை மாறி ஸ்டாலினுக்கு அத்தகைய எதிர்ப்பு இல்லைங்கிறது இந்தியா டுடே காட்டுதுங்கிறதையும் அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் அதிமுக கீழே போயிருக்குது, என்டிஏ மேலே வந்திருக்குங்கிறதையும் அமித்ஷா பார்த்துருப்பார். ஸோ எடப்பாடியை முன்னிறுத்தி இங்கே எதுவுமே நடக்காதுங்கிறது நல்லாவே தெரியும். எடப்பாடியை பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணி தான் தெளிவாக மிதுன் பழனிசாமிக்கும் அவருக்கு தான் ஐயர் நாடார் என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு நாம் அதை சேலஞ்ச் பண்ணி தான் நாடார் பெல்ட்டுக்குள்ளே 3 தொகுதியிலையும் அவரை டெபாசிட் இழக்க வச்சோம். கன்னியாகுமரியில் 4%, தூத்துக்குடியில் டெபாசிட் போயிட்டு தென் திருநெல்வேலியில் 8% தான் வந்தாங்க. நாடார் கம்யூனிட்டி எதிராக எடப்பாடி கேண்டிடேட்ஸை தோக்கடிச்சாங்க. விளவங்கோட்டில் சட்டமன்றத்திலே டெபாசிட் இழந்து நல்லா போனாங்க. இது நாணயமும் நேர்மையும் உள்ள அறிவு நாணயம் உள்ள அரசியல் விமர்சகர்கள் ஏற்றுக்கிடுவாங்க. நீங்கள் பார்லிமெண்ட் வேறு சட்டமன்றம் வேறுன்னு சொன்னால் கூட ஜெயலலிதா அம்மையார் பாராளுமன்றத்தை சந்திக்கும் போது பாராளுமன்றத்தில் தோற்கும்போது நத்தம் தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. நத்தம் விஸ்வநாதன் தான் கேண்டிடேட்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எம்ஜிஆர் 80 பார்லிமெண்ட்டில் தோக்கும்போது பரமரத்துப்பட்ட தொகுதியில் ராசாராம் வெற்றி பெற்றார். அப்போவே திமுக பத்திரிகைகளில் துரோகி ராசாராம் தோக்குறாருன்னு முரசொலியிலே போட்டுட்டான். ஃபைனலாக கொஞ்சம் ஓட்டில் சில 100 ஓட்டுகளில் ஐயா ராசாராம் மக்கள் தலைவத்திற்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் கடையில் காமன் சீஃப் மினிஸ்டர் வரலான்னு சொல்லப்பட்ட ஒரு 2 வரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய திராவிட இயக்க தலைவர், முக்கியமானவர் ஐயா ராசாராம். கேலம் கஸ்தூரி பிள்ளைங்கிற ஒரு பெரிய மனிதரோட மகன். அவர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலான்னு பேசப்பட்டவர். அவர் வந்து எம்ஜிஆருக்கு கேண்டிடேட் ஆட்டு எம்ஜிஆர் மக்களவையில் தோக்கும்போது சேலம் பனிமரத்துப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருந்து வெற்றி பெற்றார். அதுபோல் எம்ஜிஆர் கூட்டணியான சிபிஎம் கூட்டணியில் கேமச்சந்திரன் பெரிய மக்கள் தொண்டர், ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் மென்டாலிட்டி உள்ளது. ஜெயகேச்சின்னு சொல்லக்கூடிய கேமச்சந்திரன் நாயர் மிகப்பெரிய சர்வீஸ் மென்டாலிட்டி கொண்டவர். அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் டென்னிஸ் வந்து மக்களவையில் திமுக கூட்டணி சார்பாட்டு ஜெயிக்கும்போது கேமச்சந்திரன் ஜெயித்தார். இப்போ சட்டமன்ற தேர்தலையும் விளவங்கோட்டில் 4வது போய் 3% போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட அந்த 20.4ங்கிறது முபாரக் ஓட்டையும் கிருஷ்ணசாமி ஓட்டையும் குறைச்சா 19.4 தான். அந்த 19.4ங்கிறது பாராளுமன்றம் சட்டமன்றம்லாம் பேசினா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. அப்படின்னா நீங்கள் விளவங்கோடு இடைத்தேர்தலில் வந்து நல்லா வந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 15% ஓட்டாவது வந்திருக்கணும். 3.5% வாக்கு போயிட்டார். அதிமுக முதல்ல ஆட்சியை பிடிச்ச பாண்டிச்சேரியில் 4வது போயிட்டார். இது பாண்டேக்கு தெரியுமா, சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரியுமா, இன்னும் யாரெல்லாம் சொல்ல, பிரியன், எல்லாம் சகோதரர்கள் தான், மதிப்புக்குரியவங்க தான். பேரை சொல்லணும்னா இந்த கருத்துக்களெல்லாம் அவங்க உள்நோக்கத்தோடு அடிக்கிறாங்க. ஒருத்தர் பிராமினான மோடி பிரேமிஸ்டாக இருக்காருங்கிற எண்ணத்தில் அடிக்கக்கூடியவர், அந்த எண்ணம் கொண்டவர். மற்றவங்க மோடி ஆதரவாளர்கள் தான், மோடி மேலே பற்றுதல் கொண்டவங்க தான் நம்ம மேலே, நம்மளை மாதிரி. ஆனால் அவங்க வந்து நமக்கு ஸ்டாலின் வந்து நம்ம ஸ்டாலினை ஓப்பன் மைண்டோட தான் பார்ப்போம். அவங்க ஸ்டாலின் எதிர்ப்பை தான் மெயினாக வச்சுட்டு மோடி மேலே உள்ள அக்கறை இல்லாதவங்க அவங்க. ஆனால் பெருசாக நடிப்பாங்க. ஏற்கனவே சசிகலா அம்மையார் விஷயத்தில் இவங்க எல்லாமே வந்து எல்லாம்
மண்டபம் ரெடி ஆகிட்டுனார் என் நண்பர் தம்பி பாண்டே, கூட முத்துக்குமார்னு திராவிட இயக்க எழுத்தாளர், அவரும் ஒரு தம்பி தான், இவரும் நமக்கு தம்பி தான், ரெண்டு பேருக்குமே நம்ம வெல்விஷர் தான். அவர் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டுனே அது மண்டபம் அப்படி ஜெயலலிதா இடத்துல எல்லாம் சசிகலா தான், அப்படி எல்லாம் போயிடும். நாங்கள் திருமணி வைத்தியநாதனும் அதைத்தான் சொன்னார். எத்தனை பேர்? சுப்பிரமணிய சாமி, இல்லை கணேசன்ஜி, சுப்பிரமணியசாமி எமர்ஜென்சி ஹீரோ, இல்லை கணேசன்ஜி மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர், பிஜேபியை நம்பி ஒரு கவுன்சிலராட்டே ஆக முடியாது சொல்லும்போது நாட்டுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர், அது நம்ம மறுக்க வரல. அதே மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்துக்கள் பாதிக்கப்படும் போது, குறிப்பாக இந்து நாடார்கள் பாதிக்கப்படும் போது தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டு டெடிக்கேட்டடாக வந்து செயல்பட்டவர் இல்லை கணேசன்ஜி. அந்த நன்றி அவர் மேலே என்னைக்கு நமக்கு உண்டு. அதே வேளையில் வந்து அவர் சசிகலாவை ஆதரிச்செல்லாம் நடராஜனுக்கெல்லாம் ஒரு தரகர் மாதிரி மோடிக்கிட்ட வந்தார். அப்பவும் நம்ம சொன்னோம் இது ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னோம். அது நடக்கலை. இப்பவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூட சொன்னார், ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தபடியாக பெரிய மாஸ் லீடர் சசிகலா தான் சொன்னாப்புல. நோக்கம் என்னன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் பைப்போலராக வரக்கூடாது. பைப்போலராக வந்தால் அது காங்கிரஸுக்கு தான் லாபம். இப்போ எடப்பாடி பழனிசாமியே என்ன பண்ணார்? மக்களவை தேர்தலில் 6 சீட்டு தான் முக ஸ்டாலின் வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கதா இருந்தார். ஆனால் இவர் வந்து சசிகாந்த் செந்தில், சவுக்கு சங்கர், சுனில் கனகூல் இவங்க ரூட்டில் நான் 20 சீட்டு காங்கிரஸுக்கு தரேன்னு ஆஃபர் கொடுக்க ஸ்டாலின் அதை சொல்லி எனக்கு வேண்டிய நம்ம செல்ல தலைவர்களே இது டெல்லியில் 15 சீட்டு 20 சீட்டுன்னு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இப்படி எங்களுக்கு ஆஃபர் வரும்னு சொல்லி 10 சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஆஃபரை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலன்னா காங்கிரஸ் 6 சீட்டுக்குள்ளே நின்று இருக்கும். இது பாண்டேக்கு தெரியுமா? திருமணி வைத்தியநாதன் விரும்புவார், அவரை நம்ம விட்டுருவோம், காங்கிரஸ் மைண்டட் ஆள் தான். பாண்டேக்கு தெரியுமா? ராஜகோபாலனுக்கு தெரியுமா? ஜேபிசி ஸ்ரீராமுக்கு தெரியுமா? என்ன இது? அப்போ இவர் வந்து காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுத்தவர் தான். காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுத்து காங்கிரஸை இது பண்ணி விட்டவர். அப்போ பைப்போலர் பொலிட்டிக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அது வந்து மோடிக்கு நஷ்டம், காங்கிரஸுக்கு லாபம். அப்போ இங்கே வந்து பைப்போலரை அடிக்கணும். பைப்போலரை அடிக்கணும்னா மக்களவை தேர்தலில் மோடியை ஏமாத்தின எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணாதான் அது முடியும். அதை சீமான் அவர்கள் வீக்கன் பண்ணிட்டு இருக்காரு சார். அவர் ஒரு சீமான் அரசியல் ரீதியாக வீக்கன் பண்ணிட்டு இருக்கிறார். ஜெயலலிதா 40% இருக்கும்போது சீமான் 1% தான் இருந்தார். இன்னைக்கு எடப்பாடி 20% வரும்போது சீமான் 8% வந்துட்டார். இதையும் தாண்டி மீண்டும் மீண்டும் நான் பாண்டே பேரை சொல்லி தான் சொல்கிறேன். இதையும் தாண்டி தமிழிசை அம்மையார் பேரை சொல்லி தான் சொல்கிறேன். கருத்து குரல்கள் பேரை சொல்லி தான் சொல்கிறேன். சீமான் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடியை வீக்கன் பண்ணிட்டாரு. இது அண்ணாமலைக்கு தெரியுது. அண்ணாமலை பிரஸ் மீட்டில் தெளிவாக சொல்கிறாரு, சீமான் அண்ணன் எல்லா தேர்தலையும் நிற்பார், பாராளுமன்றத்தில் சாதிச்சிட்டாரு. சீமான் அண்ணன் வந்து ஈரோடு கிழக்கிலையும் 16% ஓட்டு எடுத்துட்டார். அந்த ஓட்டிங்கை சொல்லலை, அர்த்தம் அதுதான். எடப்பாடி களத்தை விட்டு ஓடி போய் 20% இருந்தும் 20 இல்லை 19.4 தான். முபாரக் ஓட்டும் கிருஷ்ணசாமி ஓட்டையும் அதில் குறைக்கணும். 19.4 தான். 19.4க்கும் குறைவாக போயிட்டார். 19.4க்கும் குறைவாக போயிட்டார். அதைத்தான் அண்ணாமலை இன்டைரக்டாக சொல்கிறார். நான் டைரக்டாக சொல்கிறேன். இதுதான் உண்மை நிலைமை. இப்போ டெல்லியில் போய் மிகப்பெரிய ஏமாற்றத்தோட எடப்பாடி பழனிசாமி திரும்பி வந்திருக்கிறாரு. தம்பித்துறை பழைய ஓபிஎஸ் அணி சாகாக்கள்கிட்ட புலம்புறாரு, என்ன செய்யன்னு. இது சூனாப்பானா ஒன்றும் நடக்கலை, அப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில மெயின்டைனிங்கை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் 1 வருஷம் இருக்குது. சசிகலா விஷயத்தில் நாம் சேலஞ்ச் பண்ணி மோடியோட சப்போர்ட்டில் பைப்போலர் பொலிட்டிக்ஸ் இங்கே உடைக்கணுங்கிறதுக்காக சசிகலாவை கிராக் டவுன் பண்ணோம். அதில் நமக்கு குறுக்க வந்த எல்லா சகோதரர்கள் தான், கருத்து தான். தனிப்பட்ட முறையில் யார் மேலே நமக்கு வெறுப்போ எதுவோ கிடையாது. அவங்க கருத்து அவங்களுக்கு, நம்ம கருத்து நமக்கு, அவ்வளோதான். நம்ம கருத்து அதில் ஜெயித்தது. இப்பவும் நம்ம மோடிக்காக நிற்கிறனால நம்ம கருத்து இதில் ஜெயிக்கும். இதில் சீமான் விஷயத்தை இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா சீமான் வந்து ரொம்ப ஸ்டெடியாக நிற்கிறார். 234 தனிச்சு போட்டி. இதில் தான் பாண்டே நான் தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கு. பாண்டே இன்டெலெக்சுவல் டிஸ்டானஸ்டி, அறிவு நாணயமற்ற செயல். பாண்டியோட வெல்விஷர், தேட்ஸ் டிஃபரண்ட். பண்ணுறது அறிவு நாணயமற்ற அயோக்கியத்தனமான செயல். அவர் ஏபிசிடின்னு அந்த ஐடி விங் அந்த சகோதரி வந்து எல்லா இடமும் கடுமையாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்புல. சீமான் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரே மாற்று. காங்கிரஸ் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள், ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள்னு சொல்லி நீங்கள் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லதை விட திமுகவும் அண்ணா திமுகவும் காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, மீத்தேன், ஈத்தேன் எல்லாத்திலுமே தமிழர் நலனை காவு கொடுத்துக்கிட்டு பாஜகட்ட சரண்டர் ஆகிட்டாங்க, காங்கிரஸ்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்கன்னு எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாவிலேருந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. பாண்டே போன்றவங்க அவங்க வசதிக்கு இதெல்லாம் பண்ணுறது அயோக்கியத்தனம், அறிவு நாணயமற்ற செயல். இது ஒரு
இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி. பாண்டே பார்ப்பார், அவருக்கே தெரியும், உணரணுங்கிறக்காக தான் சொல்கிறேன். செல்ஃப் ரியலைசேஷன் தான். தப்பு பண்ணுறது மனித இயல்பு. பாண்டியன் தப்பு பண்ணுறாரு, தப்பை திருத்திக்கிடுவாருன்னு நான் கருதுறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அவர் தெளிவாக 214 தனிச்சுன்னு நிற்கிறாரு. இதுதான் பொசிஷன். எடப்பாடியை முன்னிறுத்தினா இது 18% என்டிஏ ஓட்டு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பகுதி போயிடும், பெரும் பகுதி சீமானுக்கும் போயிருங்கிறது அண்ணாமலைக்கு தெளிவாக தெரியுது. அந்த கருத்தில் தான் அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு. அதனால தான் ஹோம் மினிஸ்டரை யார் வேணாலும் பார்க்கலாம் போகலான்னு சொல்லி, தமிழ்நாட்டில் 5 முறை போட்டி இருக்குன்னு சொல்லி, தமிழ்நாட்டில் தமிழிசை சாதிக்காததை, பொன் ராதாகிருஷ்ணன் சாதிக்காததை, இல்லை கணேசன்ஜி சாதிக்காததை, சிபி ராதாகிருஷ்ணன் சாதிக்காததை, எல் முருகன் சாதிக்காததை சாதித்தவர் அண்ணாமலை. 11.4% வாக்குக்கு தாமரையை கொண்டு போயிட்டார். ரெட்டலை வாக்கு 20.4 தான். இதில் நான் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஓட்டையும் முபாரக் ஓட்டையும் நான் சேர்க்கல. அதே மாதிரி இங்கேயும் சேர்த்துருக்கேன். சேர்த்து 20.4. இங்கே பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இவர் நண்பர், என்னோட நண்பர் வின் டிவி தேவநாதன் யாதவ், மதிப்புக்குரிய சகோதரர் ஜான் பாண்டியன், இவங்க ஓட்டையும் சேர்த்து 11.4 கொண்டு வந்துட்டாருன்னா இது அண்ணாமலையோட ஒரு சாதனை. மீண்டும் இந்த சாதனை பெருசாகணும்னா பைப்போலர் இங்கே உடையணும். எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி பைப்போலரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதில்ல ஜேவிசி ஸ்ரீராமுக்கு ஆசை இருக்கலாம், ராஜகோபாலனுக்கு ஆசை இருக்கலாம், ரங்கராஜ் பாண்டேக்கு ஆசை இருக்கலாம், காங்கிரஸ்காரரான ஒரு பிராமணர் அல்லாதவர் பிஎம்ஆ இருக்கார் நினைக்கக்கூடிய திருமணி வைத்தியநாதனுக்கும் ஆசை இருக்கலாம். ரவீந்திரன் துரைசாமிக்கு அந்த எண்ணம் இல்லை. பிஎம் ஓட்ட தெளிவாக சொல்லிட்டேன். இங்கே பைப்போலர் அடித்தாதான் மோடி இங்கே சாதிக்க முடியும். 25 எம்பி சீட்டு வந்து 2029 மோடிக்கு வரும். எடப்பாடி நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டீங்கன்னா காங்கிரஸுக்கு 10 சீட்டு ஸ்டாலின் கொடுக்குறத உறுதிப்படுத்துவார். இவர் 20 சீட்டு கொடுப்போன்னு சொல்லி காங்கிரஸுக்கு பார்கெனிங்க இங்கே வளர்த்து விடுவார். அது மோடிக்கு பிரதமர் அதுக்கு எந்த லாபத்தையும் கொடுக்காதுங்கிறது தான் நான் தெளிவாக என்னோட கருத்தாக பண்ணியிருக்கிறேன். என் கருத்து ஜெயிக்கும். என் கருத்து மோடிக்கானது. இங்கே முடிவெடுக்கிறது மோடி. என் கருத்து மோடி நன்மைக்கானது. இங்கே முடிவெடுக்கிறது மோடி. அதனால தான் என் கருத்து வந்து சசிகலா விஷயத்தில் பைப்போலரை அடிக்கணும்னு மோடி நன்மைக்காக அது ஜெயித்தது. சீமானை பொறுத்தவரை என் சகோதரர் தானாலும் அவர் முடிவை நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவர் முடிவு தெளிவாக இருக்குது. ஏபிசிடி எல்லாரும் எடுத்து 214 தனிச்சுன்னு அவர் போகிறாரு. அதை களங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணுறது அயோக்கியத்தனங்கிறதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அவரோட பேச்சிலிருந்து வெட்டியும் ஒட்டியும் போட்டு அவர் அங்கே கூட்டணி போகிறாரு இங்கே போகிறாருன்னு சொல்கிறீங்க. அது தவறு. ஏற்கனவே 2024 இப்படி தான் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தன்னிட்ட வரக்கூடிய போகக்கூடியவங்கள்டெல்லாம் சீமான் வந்துடுறாருன்னு பொய்யா சொல்லிகிட்டு இருந்தார். ஏன்னா அவர் கூட்டணிக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லும்போது அவர் வந்துடுறாரு இவர் வந்துடுறாருன்னு சொல்கிறது வாடிக்கை. அப்போ பிரபல தேசிய நாளிதழ் எங்கள் வீட்டில் இன்றைக்கும் தினமலர் தான் வாங்கிட்டு இருக்கோம். பல வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். தினமலர் அதிபர் ராமசுப்ரமணியம் ஐயர் எங்களுக்கு நேசமணி தாண்டிங்க நடாத மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் அவர். அது வேறு விஷயம். ஆனால் தவறான செய்தி அவங்க போடும்போது நாம் அதை சுட்டி காட்டி தான் தீரணும். 2024 அதிமுக காரங்க பாஜகவை கூட்டணி விட்டு தள்ளிட்டோம். அதற்காக சீமான் எங்கிட்ட வராருன்னு பாஜகவை மிரட்டதுக்காக ஒரு பொய் செய்தியை போட்டாங்க. அதை பலரும் எடுத்து போட்டாங்க. அதில் என் நண்பர் ஒருத்தர் போடும்போது நான் தினமலர் மையமாக வச்சு போட்டுட்டேன்னு என்கிட்டே சொன்னார். இல்லை நண்பரே, பேரை சொல்லி தான் சொன்னேன். சீமான் தனிச்சு தான் நிற்பார். நம்ம அவர் தனிச்சு நிற்கக்கூடிய ஒருத்தரை பாராட்டணுமே தவிர அதை வந்து ஒவ்வொருத்தனும் வியாபாரிகள் அவர்கிட்ட போய் அவருக்கு சுய வியாபாரத்துக்கு சீமானோட ஸ்டேக்ஸ் எப்படி போனான்னு நம்ம சுயநலமாக இதை வச்சு இது பண்ணிடணும்னு நினச்சி போகிறது தவறு. சீமான் தனிச்சு தான் நிற்பாருன்னு சொன்னேன். 24 நான் சொன்ன மாதிரி சீமான் தனிச்சு தான் நிற்பாங்கிறது உறுதியாச்சு. அதே மாதிரி 26 சீமான் வந்து 4 பேரையும் அடித்து தனிச்சு தான் நிற்கிறாரு. அதில் எடப்பாடி அதிமுக கூட்டணி அமைஞ்சா, எடப்பாடி அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைஞ்சா என்டிஏ ஓட்டில் பெரும் பகுதி சீமானுக்கு வந்துருங்கிறதுல பெரிய கெயின் வரும். எனார்மஸ் கெயின் வரும். ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் வரும். லீடர்ஷிப்பில் ஸ்டாலினுக்கு அடுத்த பெரிய லீடராட்டு சீமான் வந்துடுவார். எடப்பாடிக்கு அரசியல் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். முடிஞ்சு போவாருன்னு சொல்ல வரல. 20% இருக்கிறவர் விக்கிரவாண்டி ஈரோடு கிடக்கில் நிற்காதனாலே பலயம் அடைஞ்சிருப்பார். இன்னும் மிகப்பெரிய பலயீனத்தை அடைவார். ஆனால் ஒரு குரூப்பு ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு சசிகலா விஷயத்திட்ட நம்மள்கிட்ட தோத்த குரூப்பு அவங்க சொல்கிறது தான் அரசியல், அவங்க சொல்ல தான் வகைன்னு திரும்ப முகத்தில் கரி பூசப்பட்டாலும் ஏமாந்தாலும் அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம தெளிவாக சொல்கிறோம், மோடி நன்மைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். ஏற்கனவே மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமிங்கிற நம்ம சொன்னோம். அந்த வகையில் பிஎம்ஓ நம்ம கருத்துக்கு முழு மரியாதை கொடுத்து எடப்பாடியை
முன்னிறுத்தினா நான் வெள்ளாள கவுண்டர்கள் வெளியேறிடுவாங்க, என்டிஏக்கு போட்டவங்க. எடப்பாடியை முன்னிறுத்தினா நான் வன்னியர்கள் வெளியேறிடுவாங்க, முக்குலத்தோர் வெளியேறிடுவாங்க, நாடார்கள் மிக கடுமையாக வெளியேறி வராங்கங்கிறத நம்ம பிஎம்ஓவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம். இதெல்லாம் சீமானுக்கு மட்டுமல்ல, ஸ்டாலினுக்கும் லாபம், திமுகவுக்கும் கொஞ்சம் ஓட்டு போகும்னு சொன்னீங்க. முடியும். ஏன்னா நம்ம ஒரு ஆதாரத்தை பிஎம்ஓ நம்ம சொல்கிறத குறிப்பிடுவாங்க, எடுத்துக்குவாங்க. அண்ணாமலையே சொல்லுவார், நானும் நம்ம சிஷ்யர் ஒருத்தரும் போகும்போது அவருக்கு வீட்டுக்கு போகும்போது அண்ணாமலையே அவங்க ஃபேமிலியிலே சொல்லி, சார் ரவீந்திரன் சார் இவர் பிஎம்ஓவுக்கு என்ன சொல்கிறாரோ அதில் உள்ளது என்னன்னு எங்கிட்ட பிஎம்ஓவில் வந்து விளக்கம் கேட்பாங்கன்னு மாநில தலைவர் அண்ணாமலையே என் தம்பி ஒருத்தர் கூட இருக்கும்போது தெளிவாக சொன்னார். ஸோ நம்ம கருத்தை பிஎம்ஓ தெளிவாக எடுத்துக்குவாங்க. இவன் கருத்து யார் மேலேயும் நெகட்டிவாட்டோ குரோதத்தோடோ வன்மத்தோடோ வேற உள்நோக்கத்தோடு சொல்லக்கூடிய கருத்து அல்ல. மோடிக்கு எது நன்மையோ அதை தெளிவாக சொல்லக்கூடியவங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த வகையில் ஒரு கடந்த கால ஒரு வரலாற்று சம்பவத்தை பிஎம்ஓவுக்கு நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறோம். கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இது பக்கங்கள். இதை நான் சொல்கிறது சிலவங்களுக்கு தீயில மிதித்த மாதிரி அவ்வான்னு மிதித்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொல்கிறது உண்மை. எப்படின்னா கலைஞர் வந்து மிகப்பெரிய சமூக இழிவுக்கு ஆளாகி பெரிய ஒரு அப்பர் காஸ்ட் கெஜிமணியை முறியடித்து நெடுஞ்செழியனை தோற்கடித்து ஆதித்தனார், வன்னியர் எம்எல்ஏக்கள், கள்ளர் எம்எல்ஏக்கள் இவங்களோட ஆதரவில் சிஎமானவர், ஒரு திமுகவுக்குள்ள இருந்த ஒரு ஜாதிய சமூக நீதி சூறையாடலை உடைச்சவர் கலைஞர். அதே மாதிரி சோனியா கிட்ட வாஜ்பாயும் அத்வானியும் தோத்துன நிலையில் இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, குறிப்பாக என் தாய்நாட்டின் மானத்தை சோனியா கிட்ட 3வது தடவையும் தோத்தா இந்த நாட்டோட தன்மையே மாறி போகும். இந்தியர்கள் வந்து ஒரு இத்தாலிக்கார பெண்மணி கையில் நாட்டை கொடுக்கறதுல பெரிய இன்பம் காணக்கூடியவங்கன்னு உலகமே சொல்லக்கூடியங்கிற ஒரு சூழ்நிலையில் மானத்தை காப்பாற்றினவர் மோடி அவர்கள். அதற்கு வந்து வாஜ்பாய் அத்வானியால் முடியாதுன்னு உண்மையை உணர்ந்த அப்பர் காஸ்ட் தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடி பின்னாடி நின்னாங்க. இது ஒரு பாசிட்டிவாக அவங்க முன்னாடி நின்று இன்னும் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தான் மோடியை சிஎம் கேண்டிடேட்டாட்டே பிஎம் கேண்டிடேட்டாட்டே ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தார். இந்த கம்பேரிசன் வந்து கலைஞருக்கும் மோடிக்கும் இருக்குது. இதில் ரெண்டு பேருமே சமூக இழிவை சந்தித்த தலைவர்கள். கலைஞரை எப்படி சமூக ரீதியாக இழிவு பண்ணுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் எந்த சமூகத்தையும் இழிவு பண்ணக்கூடியவும் இல்லை. அதே மாதிரி மோடியை பிரியங்கா காந்தி, இவர் அல்பேஷ் தாகூர், தென் இவர் மணிசங்கர்லாம் எப்படி சமூக ரீதியாக இழிவுபடுத்தினாங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த இடத்துக்குள்ள மோடிக்கும் கலைஞருக்கும் காமன் ஓட்ஸு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துங்கிறது, தமிழ்நாட்டில் அரசியல் சமூக சூழ்நிலையில் இருந்துங்கிறத இன்னைக்கு வந்து மோடி நன்மையை கருதாமல் தங்கள் தலையில் தான் எல்லாம் ஓடுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் புரியணும். அவங்க புரியலைன்னா பிரச்சனை இல்லை, பிஎம்ஓ புரிவாங்க. பிஎம்ஓவுக்கு நான் அந்த தகவலை சொல்லிட்டேன். அந்த தகவலின் தன்மையை இப்போ தெளிவாகவே சொல்கிறேன். 2014 மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்டு எடுத்த வாக்குகள் வந்து 45%. அந்த தேர்தலில் திமுக அணி எடுத்தது சுமார் 27%, காங்கிரஸ் எடுத்தது 4.3%. தென் பாஜக அன்னைக்கு என்டிஎன் எடுத்தது 18%, மோடி தலைமைக்கு 18% அன்னைக்கு எடுத்தாங்க. காங்கிரஸ் 4.3% எடுத்தாங்க. நாம் தமிழர் சீமான் கலைஞரும் புரட்சி தலைவியும் உயிரோடு இருக்கும் போதே மாற்றுன்னு, நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு இன்னைக்கு வர அதில் உறுதியாக நிற்கக்கூடிய தன்மையில் தான் அவருக்கு வாக்கு வங்கியே உழுது. அவர் வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே கேட்டவர். மிஸ்டர் பாண்டே, வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும், உங்கள் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேர், ஜெயலலிதாவும் கொள்ளக்காரின்னு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே சொன்னவர் என் சகோதரர் ரங்கராஜ் பாண்டே சகோதரர் தான், செந்தமிழன் சீமான். அவர் அன்னைக்கு எடுத்தது 1.1% வாக்குகள். டாக்டர் ஐயா தன் மகன் அன்புமணியை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமியோட ஒர்க்கில் எம்எல்ஏ ஜெயிக்க முடியல ஜான் ஆரோக்கியசாமியால், அது நாம் தடுத்துட்டோம். பட்டு 5% ஓட்டு எடுத்து ஜான் ஆரோக்கியசாமி அந்த வாக்கு சதவீதத்தை ஒரு பிராண்டாக இது கொண்டு வந்தது. 2016 அவர் வந்து இங்கே நின்னது வந்து மக்களவையில் என்டிஏக்குள்ளே தான் நின்னார். ஸோ இப்போ 14 உள்ள வாக்குகள் முதல்ல பார்த்தோம்னா ஜெயலலிதா 45, திமுக 27, காங்கிரஸ் 4.3,
இதெல்லாம் 14 உள்ள வாக்கு பார்த்துட்டோம்னா 16 திமுக வந்து உயர்ந்த வாக்குகளை அடுத்தால பார்க்கணும். 16 திமுக உயர்ந்த வாக்குகள் வந்து 11% வாக்கு உயர்ந்தது. இதில் ஜெயலலிதா 45, 41ங்கிற அளவு குறைஞ்சிது. 4% ஜெயலலிதா குறைஞ்சிது. அதில் சீமானுக்கும் போயிருக்கலாம். இந்த 4%மே கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு மோடியா லேடியான்னு கேட்டதில் மோடியை இப்போ ஜெயலலிதா தான் தோற்கடிக்க முடியும்னு வந்த வாக்குன்னு திமுக அணிக்கே வந்ததாட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். 4% வாக்கு போனால் மீதி 6% வாக்கு சுமார் திமுக அணி கூடியிருக்கு. எங்கேருந்து இந்த 6% வாக்கு வந்தது? காங்கிரஸ் 4.3 எடுத்த கட்சி, வாசன் 1/2% எடுத்துட்டாரு, திமுக கூட்டணிக்கே வந்துட்டாங்க. ஸோ அதை சேர்த்து ஒரு 30% வரணும் திமுக அணி. விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிட்டாங்க, 30 வரணும், 40 வந்துட்டாங்க. 40ல் 4 ஜெயலலிதா கொடுத்தாங்க, மீதி 6 எங்கேருந்து வந்தது? இதுக்கு பதில் சொல்லுங்க டெல்லி ராஜகோபாலன், இதுக்கு பதில் சொல்லுங்க ரங்கராஜ் பாண்டே, இதுக்கு பதில் சொல்லுங்க தென்மணி வைத்தியநாதன். அவருக்கு இது நோக்கம் இல்லை, அவரை விட்டுறலாம். இதுக்கு பதில் சொல்லுங்க தமிழிசை அம்மையார், இதுக்கு பதில் சொல்லுங்க மதுரை சீனிவாசன் ப்ரொஃபஸர் சார் அவர்களே, இதற்கு பதில் சொல்லுங்க நயனா நாகேந்திரன் அவர்களே. 6% ஓட்டு எங்கேருந்து வந்தது? ஆந்திரா கர்நாடகாவில் தான் வந்தது. மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்ட 6% வாக்காளர்கள் கலைஞரை முதல்வராக ஏற்றுக்கிட்டு 6% வந்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த 6%ங்கிறதுல நாடார் சமுதாயம் பெரிய அளவில் இருக்கிறாங்க. மோடிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அசம்பிளிக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு ஜாதி அரசியல், பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல், 2 ஜாதி சமூக நீதியை சூறையாடுறதுக்கு எதிரான அரசியலுக்கு நாடார்கள் தான் அதை எதிர்த்து அடித்தாங்க. வரலாறு அதுக்கு பயந்தான் நாடார்களை சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்கள்னு ஜெயலலிதா அம்மையாரே நாடார்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி இறங்கி வந்தாங்க. இது ஐயா பன்னீர்செல்வம் ஆனஸ்டாக ஒத்துக்கிறாரு. எடப்பாடிக்கு குத்துது, கொடையுது, கொமட்டுது. ஸோ இந்த இடத்துக்குள்ள நாடார் சமூக வாக்குகள் மோடியை ஏற்றுக்கிட்டவங்க சட்டமன்றத்துக்கு கலைஞர் தலைமை ஏற்றிருக்கிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமானது வடபுலத்தில் உள்ள சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், மேற்கு மண்டலத்தில் உள்ள சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், இந்துன்னு உணர்ந்து மோடிக்கு வாக்களித்த இந்த மக்கள் ஜெயலலிதா அம்மையாரோட ஜாதி அரசியலுக்கு எதிராட்டு சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் கலைஞரை ஏற்றுக்கிட்டனால தான் மோடி தலைமைக்கு விழுந்த 18% வாக்கில் 6% வாக்கை கலைஞர் எடுத்தார். இது பிஎம்ஓவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். லெஸ் இன்ஃபார்ம்டு பீப்புளுக்கு இது தெரியாது. இது டேட்டா. யார் வேணாலும் என்கிட்ட முன்னாடி உட்காருங்க, இந்த டேட்டாவில் நான் தகர்த்தெறிகிறேன். அட்டுத்தனமாக பேசக்கூடிய என் தம்பி எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் இவங்கிட்ட பல்லு கட்ட வேண்டியது இருக்குது. யாருக்கிட்ட? ஆதன் மாதேஷுக்கிட்ட. எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் ஆதன் மாதேஷுக்கிட்ட மல்லு கட்டுறதை விட பாண்டே மாறிப்பட்ட ஒருத்தர் உட்கார்ந்தா நான் அதை வந்து 1-to-1 லைவ் டெலிகாஸ்டிலே மோடிக்கு விழுந்த ஓட்டு கலைஞருக்கு விழுந்திருக்குங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண தயாராக இருக்கிறேன். பிஎம்ஓவுக்கும் இது தெரியும். அதே மாதிரி இப்போவும் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தினா அண்ணாமலை சொல்கிற மாதிரி 2 ஜாதி கட்சியாக போன எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக நான் வன்னியர்கள் ஸ்டாலினுக்கும் ஓட்டு போடுவாங்க, சீமானுக்கும் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு சீமானு ஒரு காஸ்ட் நியூட்ரலாக வந்துட்டார். நான் வெள்ளாள கவுண்டர்கள் ஸ்டாலினுக்கும் ஓட்டு போடுவாங்க, சீமானுக்கும் ஓட்டு போடுவாங்க. நாடார்கள் ஓட்டும் ஸ்டாலினுக்கும் போகும், சீமானுக்கும் போகும். அன்னைக்கு தேவர் ஓட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு போட்ட முக்குலத்தோர் ஜெயலலிதாவுக்காகவே நம்ம அம்மா நம்ம ஜெயலலிதா ஒரு தேவராட்டு நினச்சி அப்படியே ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு மோடிக்கு ஓட்டு போட்ட முக்குலத்தோர்கள் கண்டிப்பாக எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க ஓட்டு ஸ்டாலின் அதிகாரத்தை தேவர்களுக்கு கொடுக்குறாருன்னு கணிசமான அளவு தேவர்களுக்கும் முக்குலத்தோர் சென்டிமெண்ட்டில் நின்று களமாடுறாரு எடப்பாடியோட சீமான் மேலுன்னு சீமானுக்கும் விழும். ஸோ இந்த 18% வாக்குகள் அன்னைக்கு மோடி தலைமைக்கு விழுந்த 18% வாக்கில் 6% வாக்குகள் கலைஞருக்கு போனது மாதிரி இன்னைக்கு 18% வாக்கில் எடப்பாடியை முன்னிறுத்தினா 6 இல்லை 8% வாக்கே முக ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போகும். இதை தமிழிசை அம்மையார் ஒழுங்காக ரிப்போர்ட் கொடுக்கணும் மோடிக்கிட்ட. கொடுக்கலன்னா அவங்க எதிர்காலம் பாதிக்கும். வார்னிங் ஆட்டே சொல்கிறேன். சும்மா இங்கே கண்ணா பண்ணான்னு பேசிவிட்டு கூட மதிக்கிறேன் அவங்கள. சசிகலாவை வந்து அவங்க கிராக் டவுன் பண்ணுறதுல 1-to-1
பைப்போலரை உடைச்சதில் அவங்க பணி மகத்தானது. என் ஆசையை பிஎம்ஓவுக்கு தெரிவிக்கலாம், அவ்வளவுதான். மோடிக்கு தெரிவிக்கலாமே தவிர அவர் என்ன நிற்கிறாரோ அதான் சொல்ல முடியும். அவர் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், பாஜக வேண்டாம், 214 தனிச்சு கேண்டிடேட் போட்டு பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% உயர்த்தணும், பஞ்சமி நிலத்தை மீட்கணும், தமிழில் இது கோயிலில் ஆராதனைகள் இருக்கணும். இந்த மாதிரி அவர் தன்னோட இஷ்யூவை முன்னெடுத்து அவர் பாட்டுக்கு போகிறாரு. எடப்பாடியோட லீடர்ஷிப் விழுந்ததில் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸு. பாண்டே முட்டு கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஆதன் மாதேஷ் எடப்பாடி ஆதரவாளர் முட்டு கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. சீமான் எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பில் எடப்பாடியை வீழ்த்தி தான் வராரு, மீண்டும் லீடர்ஷிப்பில் எடப்பாடியை வீழ்த்தி வளருவார். இதை குறிச்சிக்கிடுங்க. பிஎம்ஓ இதை செக் பண்ணிக்கலாம். போலிகளையும் சுயநலத்துக்காக பேசக்கூடியவங்களும் பிஎம்ஓ உணர்ந்துக்கிடுவாங்க. மோடிக்கு தெரியும், மோடிக்காக இந்தியா ஃபுல்லாக உணர்வுபூர்வமாக மோடிக்காக நிற்கிறவன் மணி மோடிக்கு தெரியும். அதனால தான் மோடி நன்மைக்காக நான் சில விஷயங்களை மூவ் பண்ணுறேன். பட் சம்மந்தப்பட்டவங்க 214 தனிச்சு தான் அனுப்பணும். அவங்க உறுதியாக நிற்கும்போது அதை நம்ம காயப்படுத்துகிறதோ அவங்கள குறை சொல்கிறதோ ஒரு சில அறிவு நாணயமற்றவர்கள் மாதிரி பேசுகிறதோ தவறு. சீமான் தனிச்சு தான் நிற்கிறார். நிச்சயமா சார். தமிழக அரசியல் சூழல் குறித்தும் சீமான் அவருடைய அரசியல் குறித்தும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.